Hello guys, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் Dolby DTS ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி FT03 மினி டீகோடர் வச்சு ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர், அதாவது பார்த்தீங்கன்னா மேனுவலாக இண்டிவிஜுவல் சேனலை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒயிட்டு, ஒரு சைடு கிளாஸ் ஃபினிஷில் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸாக ஆர்டர் போட்டு வாங்குகிற பேனல்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்ட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸாக ஆர்டர் போட்டு இந்த டிசைன் இந்த இடத்துல வேணும், இந்த மாதிரி கட்டிங் வேணும், ஸோ இந்த கலரில் வேணும் கஸ்டமருக்கு. சப்போஸ் கஸ்டமர் இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஒயிட் வித் பிளாக் ஃபினிஷிங்கில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம கஸ்டமைஸாக பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் மட்டுமே பார்த்திங்கன்னா லுக்கு, ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஸோ ஆம்பிளிஃபையர் பார்க்குறக்கே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்கு கொடுக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நான் கீழே 4 சில்வர் கலர் பாட்டம் பூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரை ரிச்சாக காட்டும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஸோ நாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸி நாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல், ஒரு சப்வூஃபர் கண்ட்ரோல் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய நாப் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு சின்ன நாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிளாஸ் ஃபினிஷு. கிளாஸ் ஃபினிஷ் யூஸ் பண்ணுறங்காட்டி என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FT03 மினி டீகோடர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ டிஜிட்டல் இன்புட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI-க்கு ஆப்டிக்கல், கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும் டிஃபால்ட்டாக பேக் சைடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dolby DTS ஆடியோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஆப்டிக்கல், HDMI-க்கு, கோஆக்சியல் இந்த மாதிரி ஒரு LED டிவிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து Dolby சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாமே ஃபீல் பண்ணலாம். ஸோ மூவிஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரீவொர்க்காக வந்த ஆம்பிளிஃபையரு. ஸோ ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது இந்த டைப் கேட்டகரியில் வந்துச்சு. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெக்கவர் பண்ணி அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ், சில மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே புதுசாக போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கேபினெட், அந்த டிஜிகிராம் ஸ்டீல் கேபினெட்டில் வந்த ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் ஈரோட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேபினெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரீவொர்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் அக்ரிலிக் பேனல்லாம் போட்டு இப்போ ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டுருக்கோ அந்த மாதிரி நம்ம அவருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த Dolby டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீகோடர்லாம் வச்சு அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஒயிட் மேட் வித் கிளாஸ் ஃபினிஷ். இது மேட்டுன்னு சொல்ல முடியாது, இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷில் தான் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ கூட நான் இருக்கேன் ஆப்போசிட்டில். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளாஸில் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குது, நல்லா ஷைனிங்கான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டான பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு, சென்டர் சேனலோட கண்ட்ரோலு, சரௌண்ட் சேனலோட கண்ட்ரோலு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட கண்ட்ரோல். ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இந்த இண்டிவிஜுவல் சேனல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மினி கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இந்த இடத்துல ஒரு USB சாக்கெட் வந்துடும் உங்களுக்கு. நம்ம இந்த இடத்துல நம்மளோட பிராண்டிங் VTech ஆடியோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா USB சாக்கெட் கொடுக்குற மாதிரி இன்புட் செக்ஷன் இந்த இடத்துல வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அனலாக் ஆம்பிளிஃபையரில் இந்த செலக்டர் சுவிட்ச் நீங்கள் இல்லாமல் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DVD ப்ரெஸ் பண்ணும்போது FT03 மினி டீகோடர் ஆன் ஆயிரும். அதாவது 5.1 இன்புட் சேனலுக்கான செலக்டர் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா USB ஆன் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் வந்து டம்மியாக விட்டுருக்கேன். ஸோ ஆக்ஸோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா USB போர்டில் நீங்கள் ஆக்ஸ் மோட் வைக்கும்போதே உங்களுக்கு வந்து பின்னாடி 2 சேனல் இன்புட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதில் வந்து ஆக்ஸ் டம்மியாக தான் இருக்குது. USB அண்ட் DVD ஆப்ஷன் மட்டுமே தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பார்க்குறது தான். என்னென்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். HDMI-க்கு, கோஆக்சியல், ஆப்டிக்கல் மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்துடும். ஸ்பீக்கர் சாக்கெட்ஸ் எல்லாமே நார்மல் 4-வே LS சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பனானா சாக்கெட் எதுவுமே யூஸ் பண்ணல. ரெகுலராக யூஸ் பண்ணுற LS சாக்கெட், 4-வே LS சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் மெயின்ஸ் கார்டு வந்துடும். ஆஸ் யூஷுவல் ஒரு ஏர் கூலிங் ஃபேன் வந்துடும். அவ்வளோதான். பேக் சைடு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்ப்போம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக FM மோடில் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆம்பிளிஃபையருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையருக்கு
ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஒன்று வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த யூஎஸ்பி போர்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்மில் இருக்குது, நம்ம மோடு சேஞ்ச் பண்ணுறோம். லைன் இன் மோடு, இது வந்து ஆக்ஸ் மோடு. இப்போ ப்ளூடூத்தில் வச்சுட்டோம். ஓகேங்களா. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ளூடூத் மாடியூலுமே பார்த்தீங்கன்னா பக்ரியாவோட ஒயிட் டிஸ்பிளே மாடியூல் தான் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் நம்மளோட எல்லா ஆம்பிளிஃபையருமே பார்த்தீங்கன்னா பக்ரியாவோட யூஎஸ்பி மாடியூல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. சொல்லப்போனால் ஐப்ளே காட்டிலும் ஓகே, பக்ரியா வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி செல்டர் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இந்த போர்டு யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வியூ மீட்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ யூஎஸ்பிக்கு மட்டும் ஆக்சசிபிளாக இருக்கிற மாதிரி வியூ மீட்டர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளூடூத் பென்ட்ரைவில் சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு வியூ மீட்டர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ எஃப்எம்மில் வைக்கிறேன், உங்களுக்கு அதுக்கான ஒரு இது மட்டும் காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எஃப்எம்மில் இருக்குது, அதில் வந்து ஏதோ ஒரு டியூனிங் போயிட்டு இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து வியூ மீட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வியூ மீட்டர்லுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி மோடு பட்டன் இருக்குது, ஒரு 4 மோடு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்இடி பார்த்தீங்கன்னா மல்டி கலர் எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்ட்ரிப் லைட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் எல்இடி 1 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எண்டு டு அந்த எண்டு வரைக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நைட்டில் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும். நான் லைட்லாம் போட்டிருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து லைட்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அது நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்கும். ஓகே கைஸ், ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் பார்ப்போம். இதில் நம்ம என்னென்ன பழைய ஆம்ப்லேருந்து எடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மருமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பழைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ கெப்பாசிட்டர் செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆம்பிளிஃபையர்லேருந்து தான் எடுத்து ரெக்கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4TR மோனோ பிரிட்ஜ் மோனோ கேஎம்எஸோட பிரிட்ஜ் மோனோ போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நம்ம மாற்றிட்டோம். டால்பி டிடிஎஸ் ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா FT03 டிகோடரு, 5 சேனல் பவர் ஆம்பை பார்த்தீங்கன்னா கேஎம்எஸோட 55NF06 5 சேனல் போர்டு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் 5 ஆம்ஸ் SMBS, ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஷ்லோட மினி ப்ரோலாஜிக், இந்த மாதிரி எல்லாமே நம்ம மாற்றிட்டோம். ஸோ ஓல்டு ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர், 2 பவர் சப்ளை செக்ஷனு, ஒரு பிரிட்ஜ் மோனோ போர்டு, அவ்வளோதான் ஓல்டு ஆம்பிளிஃபையர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு FT03 மினி டிகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸோட 55NF06 மாஸ்பெட் போட்ட 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 4TR மோனோ கேஎம்எஸோட பிரிட்ஜ் மோனோ 4 டிரான்சிஸ்டர் போட்டு IRF250 போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சப்வூஃபருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, 5 சேனலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆம்பிளிஃபையர்லேருந்து ரெக்கவர் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ இதனோட வோல்டேஜ் சப்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே 24 வோல்ட் 8 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 8 ஆம்ஸ் போகுது, 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 8 ஆம்ஸ் போகுது. இண்டிவிஜுவலாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணுற கான்செப்டில் வந்து இவங்க வந்து அப்போவே ஒரு அதாவது ரெகுலர் டிஜிகிராம் செட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கு நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ டிஜிட்டலாக மாறலாம், இந்த மாதிரி டீகோடர்லாம் வச்சு வேணும்னு தான் கஸ்டமர் வந்திருந்தாங்க. ப்ளஸ் சரௌண்டிங் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து ஆம்பிளிஃபையரோட பவர் ஆம்புக்கு கீழே இருக்குது. 6 சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது எந்த விதமான டப் சவுண்டு, நாய்ஸ் சவுண்டு எதுவுமே இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மரு, பவர் சப்ளை பவர் ஆம்பு போர்டு செக்ஷனு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் செக்ஷனு, டால்பி டிஜிட்டல் டீகோடரு எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வோல்ட் 10,000 2 கெப்பாசிட்டர் ரெண்டுமே போட்டிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற 4 கெப்பாசிட்டருமே பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் 10,000 MFT தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்த மாடல் ஆரஞ்சு கலர் கேன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்த மாடலு. அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒர்க் பாருங்களேன், ரெகுலர் PCB, அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 6 ஆம்ஸ் டையோடு போடுற டைப் PCBயில் பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டையோடு போட்டு அதில் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்கு வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மெட்டல் டையோடு போட்ட கான்செப்டில் தான் போகுது. ஸோ உங்களுக்கு அந்த ஆம்பியர் லாஸ் ஆகாமல் நீட்டாக போகும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா டிஷ்லோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அனலாக் ஆம்பிளிஃபையருக்கு அல்ட்ரா டிஷ்லோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம்.
அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் லைட்டுக்கு ப்ளஸ் ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 5 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக ஆம்பிளோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான். ஒரு அல்ட்ரா டிஜிட்டல் மினி ப்ரோலாஜிக் போர்டு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு லைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் 5 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ், 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சப்போர்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டோட வோல்டேஜுமே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 8 ஆம்ஸ். பவர் ஆம்ப் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸோட 55NF06 5 சேனல் போர்டு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு 4TR மோனோ IR50 மாஸ்பெட் போட்ட 4 டிரான்சிஸ்டர் மோனோ பிரிட்ஜ் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். டால்பி டிடிஎஸ் டிகோடர் இருக்குது. ஃபியூடெக்கோட FT03 மினி டிகோடர். இவ்வளோ தான் அனலாக் ஆம்பிளிஃபையரோட மினிமம் பட்ஜெட் மாடல் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இதில் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா சைடு ஸ்பீக்கர் 6 இன்ச் ஸ்பீக்கர் லோட் பண்ணலாம், 4 to 6 இன்ச் ஸ்பீக்கர் லோட் பண்ணலாம், 8 இன்ச்சுமே லோட் பண்ணலாம் உங்களுக்கு. பட் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 24 வோல்ட் 8 ஆம்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து லோடு வந்து பத்தாது கண்டிப்பாக. ஸோ 6 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டைன்ட்டியில் 12 இன்ச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆடியோ ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நான் இதோட ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமோட பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 5.1 சேனல், 7.1 சேனல், அனலாக் ஆம்பிளிஃபையர் ஆர் டிஜிட்டல் ரிமோட் கிட்டு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட என்கொயரி நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே வீடியோக்கு மேலே இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.